பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர், பரலோகத்திலே பிதாவின் மடியிலே செல்ல குமாரனாக இருந்த கடவுள், அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தது என்பது எதின் அடிப்படையில் என்று நாம் யோசிக்க வேண்டும். சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக யூதர்கள் மத்தியிலும் ஆசாரியர்கள் மத்தியிலும் அந்த ரோம படை அதிகாரிகளின் மத்தியிலும் அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட பாடுகள் நமக்கு பெருசாவே தெரியல. சிலுவையில் முள்முடி தாங்கி உடம்பெல்லாம் சதையெல்லாம் பீத்து தொங்குற நிலைமையில அரை நிர்வாணமாக 3 ஆணிகளிலே தொங்கிக் கொண்டு, பிதாவே இவர்கள் செய்கிறது அறியாது செய்கிறார்கள் மன்னியும் என்று சொன்னாரே, அது நமக்கு பெரிதாக தெரியவில்லை. நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள் நம்மை மரியாதை செலுத்தவில்லை, நம்மை கனப்படுத்தவில்லை, நம்மை அதை செய்யவில்லை, நன்றி உள்ளவர்களாக இல்லை என்று சொல்லி மற்றவர்களை நாம் குறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமே ஒழிய, கடவுள் எனக்கு செய்த நன்மைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிப்பதே இல்லை. கடவுள் சொல்றார், என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்.